தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் தனபாலை பதவி நீக்க கோரி திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியில் முடிந்தது. போதிய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாததால் மு.க.ஸ்டாலினின் தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கு பிறகு சபாநாயகர் தனபாலுக்கு எதிரான தீர்மானத்தை மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். 35க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்ததால் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. சபாநாயகர் தனபாலுக்கு எதிராக திமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பன்னீர்செல்வம் அணி எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து தீர்மானத்தின் மீது சபாநாயகர் தனபால் பேசினார். 2 முறை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வருவதாக தனபால் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு இரங்கல் குறிப்பை வாசித்த தருணம் தம்மை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்தியதாக தனபால் குறிப்பிட்டார். தான் இதுவரை கட்சி வேறுபாடின்றி நடுநிலையாகத்தான் செயல்பட்டதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். பேரவைத் தலைவரையே நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் என்பதால் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சபையை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகருக்கு எதிராக தான் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது பேரவைத் தலைவர் தனபால் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுத்து வந்ததாக ஸ்டாலின் தெரிவித்தார். அவை நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அவ்வாறு செய்திருந்தால் தீர்மானத்திற்கு அவசியம் இருந்திருக்காது என்றும் ஸ்டாலின் கூறினார். மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் கே.ஆர். ராமசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் தீர்மானத்தின் மீது பேசினர். இவர்களைத் தொடர்ந்து ஆளுங்கட்சி தரப்பில் பேசிய அவை முன்னவர் செங்கோட்டையன் சபாநாயகர் தனபாலை பொறுத்தவரை பல்வேறு நடவடிக்கைகளை நடுநிலையாகவே மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். பின்னர் சபாநாயகருக்கு எதிராக மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்களின் போதிய ஆதரவு இல்லாததால் சபாநாயகரை பதவி நீக்க கோரி ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் கோரியபடி டிவிஷன் எனப்படும் எண்ணி கணிக்கும் முறையில் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் 97 பேர் மட்டுமே தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். தீர்மானத்திற்கு எதிராக பன்னீர்செல்வம் அணியில் உள்ள மயிலாப்பூர் நடராஜ் உட்பட அதிமுகவின் 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தனர். பன்னீர்செல்வம் அணியின் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதனால் பெரும்பான்மைக்கு தேவையான 117 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாததால் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடைந்தது.